இங்கிலீஷ்ல ஏதாவது பிகினர் ஃப்ரெண்ட்லி புக் தேடிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு தான். நந்தகுமார் அவர்கள் எழுதிய சம்திங் கால்ட் யோர்ஸ். இது ஒரு காதல் கதை. இந்த ஒரு கதையில 3 வெவ்வேறு விதமான காதல் ஜோடிகளை நீங்க பாப்பீங்க. காதலே வேணாம் அப்படின்னு சொல்ற இந்த கதையோட கதாநாயகன் நந்துவோட காதல் கதை. ஜாதியால பிரிக்கப்பட்ட வாசு ராதா இவங்களோட கதை. பேரண்ட்ஸோட சம்மதத்துக்காக பல வருஷமா காத்திருக்கிற ரம்யா சாய் இவங்களோட கதை. இப்படி 3 வெவ்வேறு காதல்களை இந்த ஒரே கதையில நீங்க வாசிக்க போறீங்க. இந்த கதையில நீங்க எதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு கசின்ஸோடையும் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஜாலியா அரட்டடிக்க ரொம்ப பிடிக்கும்னா இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும். இதுல நிறைய சீன்ஸ் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட கசின்ஸோட இருக்கிறதெல்லாம் வரும். மதுரையில் இருக்கிற பல ஃபேமஸான இடங்கள் இந்த கதையில வரும். அது கூடவே பல உணவு வகைகளை நீங்க இதுல படிக்க முடியும். இது எல்லாத்தையுமே தாண்டி நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் என்னால் அந்த கதையில் பார்க்க முடிஞ்சுது. அது எனக்கு ஒரு நல்ல ஃபீலை கொடுத்துச்சு. ரொம்ப திருப்தியாக இருந்தது இந்த கதையை படித்தது. இந்த கதை நடக்கிறது முக்கால்வாசி சென்னையில் தான். ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஊர் திருவிழாவுக்காக மதுரைக்கு போயிட்டு வருவாங்க. ஸோ நம்மளும் மதுரையை போய் சுற்றி பார்க்க முடியும். அங்கே கிடைக்கிற விதவிதமான உணவு வகைகளையும் நம்ம இந்த கதையில் வாசிப்போம். இந்த கதையில் பெருசாக டிஸ்கிரிப்ஷன்லாம் இருக்காது. டைரெக்டாக ஒருத்தவங்க உங்ககிட்ட உட்காந்து கதை சொன்னால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். சிம்பிளான இங்கிலீஷில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இந்த கதை மூவ் ஆகும். அதனால இது பிகினர்ஸ்க்கு ரொம்பவே கரெக்டான புக்காக இருக்கும். இந்த ஆத்தரோட முதல் படைப்பு இது. கண்டிப்பாக இதை நீங்கள் படித்து பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட்டை கொடுக்கணும். இந்த புக் அமேசானில் அவைலபிளாக இருக்குது. நான் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த லிங்க் கிளிக் பண்ணி இந்த புக்கை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த கதையை படிச்சுட்டு இந்த கதையில் வர 3 காதல் கதைகளில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வாசு ராதாவோட காதல் கதை ரொம்ப டச் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லணும். ஆனால் இந்த ஆணாவை தெரிஞ்சுக்க நீங்கள் அந்த கதையை படிக்கணும். ஏன்னா அதுதான் இதோட சோல்னு நான் நினைக்கிறேன்.